வணக்கம். கவிதையின் தலைப்பு அந்த வானம் கூட தீர்ந்து போகலாம். அந்த வானம் கூட தீர்ந்து போகலாம். சூரியனே சாம்பல் குவியலாய், நட்சத்திரங்கள் தூசியாய் சிதறினாலும் நம் வாழ்வு தீர்ந்து போவதில்லை. ஒரு நீர்த்துளியின் அகலத்தில் முழுக்கடலை கட்டியவன், ஓர் இமையின் இடைவெளியில் யுகங்களை நடத்தியவன், அவனே இன்று காலத்தின் கடைவீதியில் மணலில் விலை போகும் கடிகாரமாய் நிற்கிறான். எத்தனை மேகங்கள் உன் மூச்சில் கரைந்தன, எத்தனை பனிப்பொழிவுகள் உன் கண்ணீரில் உருகின. வானம் என்பது வெறும் நீலத்துண்டா, அல்லது மனிதனின் முடிவற்ற மனக்குகையின் வெளிர் ஒளியா? நீ தண்ணீர் கேட்கிறாயா, அல்லது தாகத்தின் மூலத்தை தேடுகிறாயா? தீ வேண்டுகிறாயா, அல்லது சூட்டில் மறைந்திருக்கும் வெப்பத்தின் நினைவை நாடுகிறாயா? இந்த கைகளில் பஞ்சமா, அல்லது பஞ்சத்தை வெல்லும் பசுமையின் விதை முட்டுக்களா? இந்த கால்கள் சங்கிலிகளா, அல்லது சகாப்தங்களை அளக்கும் தலவமைப்பாளரின் கருவிகளா? வானம் தீர்ந்தால் என்ன? ஒரு கூரையின் மாயம் மட்டும் தானே களைந்தது, வெறும் விண் மட்டும் தானே திறந்தது. நம் வாழ்வு என்பது வானத்தை வெளியென நினைக்கும் வைத்தியம் அல்ல, தன்னைத்தானே வானமாக்கிக் கொள்ளும் தத்துவம். விண்மீன் படலம் உருகி வழியட்டும், அண்டம் சுருங்கி புத்தக அலமாரியில் பொருளற்று போகட்டும். நாம் தீர்வதில்லை. நாம் இங்கேயே ஒவ்வொரு மணல் துளியிலும் மலைகளை கட்டி, ஒவ்வொரு நீர்த்துளியிலும் கடல்களை ஏற்றி காலத்தை விலக்குவதில்லை. காலத்தையே நமது சொந்த நிழலாக மாற்றிக்கொள்கிறோம். வானம் என்பது ஒரு கேள்விக்குறி, வாழ்வு என்பது ஒரு முழுமுழுமையான வாக்கியம். கேள்வி தீர்ந்தால் வாக்கியத்தின் ஓசை தானாகவே எல்லா வெளியையும் நிரப்பும். அதுவரை நாம் தீர்ப்பு அல்ல, தீர்ப்பை எழுதும் எண்ணற்ற பக்கடிகளின் முடிவில்லா எச்சரிக்கை. ஆக்கம் ஆதித் சக்திவேல். மிக்க நன்றி.